தங்கி வாழ்ந்து அவரது மடியில் கவிழ்ந்து விளையாடிய இயேசுவின் உடல் உணர்வற்று கிடக்கிறது. இவ்வுலகையை படைத்தவருக்கு அவரது இறந்த உடல் இளைப்பாற சொந்த இடமில்லை. இயேசுவோடு உண்டு குடித்த பல பண முதலைகள் இருந்தும் தாங்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள் என்பதை காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் அவரது ரகசிய சீடனாய் வாழ்ந்த அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு இயேசுவின் உடலை வாங்கி புதிய துணியில் சுற்றி தனது கல்லறையில் அடக்கம் செய்கிறார். தன்னிடம் இருந்த 2 பைசாவையும் கடவுளுக்கு காணிக்கை அளித்த அந்த விதவை பெண்ணின் மனநிலையே யோசேப்புக்கும் இருந்தது. தங்களை விட தங்கள் பொருட்களை விட இறைவனுக்கு முதலிடம் கொடுத்த இருவருமே இறைவன் முன் பேர் பெற்றவர்கள். தனக்கென்று இருந்த அனைத்தையும் மன நிறைவோடு கடவுளுக்கு கொடுத்த ஏழை கைப்பெண் போலவும், யூதர்கள் தன்னை என்ன செய்தாலும் பரவாயில்லை என்று தைரியத்தோடு தனது கல்லறை கொடுத்த யோசேப்பை போன்று எல்லாம் இருந்தும் உலக மீட்புக்காக இருந்த அனைத்தையும் உதறிவிட்டு மனித உடலோடு வறியவரும் எளியவருமாய் அடக்கம் செய்யப்பட 6 இடர்கூட இல்லாமல் வாழ்ந்த நாம் இயேசுவை போல் இச்சமூகம் நன்மை பெற அக்கறையோடு நாம் உன்னதை பிறரோடு பகிர்ந்து வாழ தீர்மானம் செய்வோம். நமது கலாச்சார சீரழிவுகளை நாம் மீட்பர் இயேசுவுடன் கல்லறையில் அடக்கம் செய்வோம். புதிய பொழிவுடன் புனித இளையரசு நம்முடைய மலர்ந்திட புதிய விளைவினை எதிர்நோக்கி காத்திருப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, பிறரின் தேவை அறிந்து எங்களிடம் இருப்பதை தாராளமாய் அவர்களுக்கு கொடுத்து உதவிட எங்களிடையே இருக்கும் ஏழை கைப்பெண்கள் கைவிடப்பட்டவர்களுக்கு கை கொடுத்து எழுப்பிவிட நல்ல மனதை தந்தருளும் இறைவா, தந்தருளும். ஏன்னா அவர் கடைசியா போறதுனால எல்லாரும் போகும்போது மிக சிறப்பாக செய்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை அழைத்து திருச்சிறு பாதை முடிந்து சென்று மாறி வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க, இளையோர் குழு தயவு செய்து கொஞ்சம் இதை பொறுப்பெடுத்து செய்வாங்க.